ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சட்டப்படி வீரப்பன் வந்து ஒரு குற்றவாளி, அக்யூஸ்ட், அதாவது கிரிமினல் தான். ஆனால் அவன் உதவி பண்ண மக்கள் அவனை அப்படி நினைக்கல. அவனை தெய்வமாக தான் நினச்சிருக்காங்க. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற குணம் அப்படி. அவன் வயசுக்கு மூத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் பெற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் தனி மரியாதை. அவன் உதவி பண்ண மக்கள் இவன் காலில் விழுந்து நன்றி தெரிவிக்கிற நிலைமையிலையும் இவன் என் காலில் விழணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வயசுக்கு மூத்தவங்க காலில், உங்களோட பெற்றவங்க காலில் விழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் அவரோட வழக்கமே. நல்ல பண்பு, நல்ல குணம். நம்மள 10 மாசம் ஈன்றெடுத்த பெத்த மாதா இந்த பூ உலகத்துல நம்மள இந்த பூமாதேவி மேல நடக்க விட்டுருக்கிறான். யாரு? நம்ம தாய். 10 மாசம் அந்த வயிற்றுல சமந்து 10வது மாசம் நம்மளை பெத்தெடுத்து கடிக்காது, எறும்பு கடிக்காது எவ்வளவு காலம் வளர்த்தி நம்மளை விட்டுருக்கிறா. அவதான் முன்னறி தெய்வம். அவ அந்த தெய்வத்துக்கால விழுந்து வரங்கடா மடையா, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா 2வது உன்னை உற்பத்தி பண்ண தாப்பேன், அந்த காலில் விழுந்தவனுக்கு உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப வயசுல பெரியவங்க முதியோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க காலில் விழுந்து நீ வணக்கு, உனக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா அது ஒரு தெய்வ வாக்கு.